Rajbani from Chennai. நாங்கள் கனடா பிஆர் அப்ளை பண்ணோம் ஃபுல் ஃபேமிலியாக. இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கு எங்களுக்கு, தேங்க்ஸ் டு எக்ஸ்பிரஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்சி ஸ்ரீனிவாசன் சார். அண்ட் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு ஐடியா இல்லை எப்படி அப்ரோச் பண்ணுறது, கன்சல்டன்சி எந்த மாதிரி ரெக்கார்ட் தேவைப்படுது, எங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, எதுவுமே ஐடியா இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி கன்சல்டன்சியில் ஆல்ரெடி அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடச்சிருக்கு பிஆர். ஸோ அவங்க மூலமாக இந்த கன்சல்டன்சி எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்து கடைசி வர எல்லாமே எங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. லைக் தே ஆர் பிளான் எவ்ரி திங் பிஃபோர். ஃப்ரீ ஸ்ட்ரக்சரில் இருந்து என்னென்ன ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, டாக்குமெண்டேஷன் என்னென்ன தேவைப்படும், எவ்வளோ டைம் ஆகும், எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்களுக்கு சொன்னது ஐஎல்ஸ் சொன்னாங்க. ஐஎல்டிஎல்ஸுக்கு எங்களுக்கு எங்கே போய் படிக்கணும் அதுவும் எங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ தே சஜஸ்ட் குட் ஐஎல்ஸ் கோச்சிங் சென்டர் இன் சென்னை. அங்கே இருக்க தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ஐஎல்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒய்ஃப் காட் குட் மார்க். தென் நான் அவங்க பிரைமரி அக்கௌண்டன்ட். ஸோ ஐ ஆல்சோ காட் குட் மார்க். ஐஎல்ஸ் நல்ல மார்க் வந்ததுக்கப்புறம் இனி வெஸ்ட் அப்ளை பண்ணோம். அதுவும் அவங்க தான் ஃபுல்லாக கைட் பண்ணாங்க. என்ன டாக்குமெண்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க. வெஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2 weeks 3 weeks டைம் ஆச்சு. நான் எல்லா டாக்குமெண்ட்டையும் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். அவங்க சொன்னதுலாம் காலேஜுக்கு போயிட்டு அவங்களுக்கு டெய்லி கால் பண்ணி இது இப்படி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டவுட்டும் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தோம். டே நைட் பார்க்காம கால் பண்ணி ஃபுல் டவுட்டே கேட்டுட்டு இருப்போம். அதெல்லாம் எதுவுமே ஹெசிடேட் பண்ணாமல் கால் பண்ணி அட்டன் பண்ணி எல்லாத்தையும் பொறுமையாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பிரஸ் மூலமாக ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணாங்க. வெயிட்டட் ஃபார் சம் 3 to 4 months. அந்த டைமில் பிஎன்பி நல்லா கிடச்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க சஜஸ்ட் பண்ணதை அப்படி பிளைண்டாக நம்பிட்டு நான் ட்ரை பண்ண பிஎன்பிக்கு இமீடியட்டாக கிடச்சிச்சு. பிஎன்பி எங்களுக்கு நாமினேஷன் வந்துச்சு ஃப்ரம் ஆண்டாரியோ. ஓகே, ஆண்டாரியோலேருந்து போனால் அதுக்கும் பிஎன்பிக்கு டாக்குமெண்டேஷனுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக A to Z பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் கிளியராக ஒன்றா எப்படி இருக்கணும், எல்லா டாக்குமெண்ட் என்னென்னா நிறைய லிஸ்ட்டு போகும். எல்லாமே ஃபுல்லாக கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ போஸ்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் நல்லபடியாக முடிஞ்சு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 months வெயிட் பண்ணோம். கரெக்டாக அந்த ப்ராசஸ் டைமில் எங்களுக்கு அந்த டைமில் ஹோப் இல்லை. வருமா என்ன சார் லேட்டாக கேட்டதுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல ஸ்ரீனிவாசன் சார். நல்லா ஹோப் கொடுத்துட்டே இருப்பாங்க எப்பவுமே. ஏன்னா அவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கு அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால ஃபுல்லாக தெரியும். ஸோ நமக்கு அந்த டவுட் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், வரைச்சி கிடச்சிருமா என்ன டிலே ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டில் வி ட்ரஸ்ட் தெம் அண்ட் வி காட் அ PNP. தென் பிஎன்பி வந்து ஒரு 1 week 2 weekலேயே மேபி 1 or 2 weekலேயே எங்களுக்கு இன்விடேஷன் வந்துச்சு. ஐடி வந்துருச்சு. ஸோ இப்போ ஐடி வந்ததுக்கப்புறம் நாங்கள் இப்போ மோஸ்ட் ஐடி டாக்குமெண்ட்ஸ் வெயிட் பண்ணிருக்கோம் பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களை எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போது பிஆர் விசா சப்மிட் பண்ணி எங்களுக்கு விசா வரதா பேலன்ஸ். அது இப்போ நல்லபடியாக முடிச்சதுனால நம்பிக்கை இருக்குது. ஸோ ஐ வாண்ட் தேங்க் ஸ்ரீனிவாசன் சார் அண்ட் நேஹா ஃப்ரம் எக்ஸ்பிரஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்சி. வேறு இவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. டவுட்ஸ் நமக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே நம்ம பயந்து கேட்போம். கிடச்சிருமா இந்த டாக்குமெண்ட் இல்லையே, இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணுற டைம் ஆகும். லைக் எனக்கு எக்ஸ்பிரஸ் நாங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறப்ப கன்சீவ் இருந்தாங்க, பேபி வந்துருச்சு. பிஎன்பி இருக்கிற டைமில் நாங்கள் பேபி வந்துச்சு. ஸோ பேபிக்கு பாஸ்போர்ட் எடுத்து அவங்கள ப்ரொஃபைல் ஆட் பண்ணி அந்த இதுக்கெல்லாம் ப்ராசஸிங் சரி கிடைக்காத ஹோப் இல்லாமல் இருந்துச்சு. இதே சார் நம்ம எல்லாமே கிளியராக சொல்லி தருவோம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதும் சொன்னாங்க. அதே மாதிரி கிளியராக சொல்லி கொடுத்தாங்க, ஃபாலோ பண்ணோம். என் பேபிக்கும் சேர்த்து பேர் கிடச்சிருச்சு. அதுலாம் ஆல்சோ நான் என்னோடய பாஸ்போர்ட் வேறு இது பண்ணேன், ரினியூ பண்ணேன். ரினியூ பண்ணி அதையும் ப்ரொஃபைல் ஆட் பண்ணாங்க ரீசெண்டாக. அது ஒரு கஷ்டம் நினச்சி பண்ணாங்க. பார்த்தா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால ஈஸியாக கிடச்சிருச்சு எங்களுக்கு. வேறு அவங்கள எந்த டைம் வேணால் ஃபோன் அடிக்கலாம், எப்போ வேணால் கால் பண்ணி டவுட் கேட்கலாம். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. வேறு மற்றபடி ரொம்ப ஃபார்மலாக இருக்காமல் கிளியராக நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் நமக்கு எதுவுமே தெரியாது, அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஸோ எந்த இதுவுமே இல்லாமல் அவங்களோட டியூட்டி அவங்க பண்ணாங்க. நான் ஒரு 10,000 டைம் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அவங்க ஒரே வார்த்தை தட்ஸ் மை டியூட்டி அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ப்ரெஷர் இஸ் மைண்ட் சொல்லி முடிச்சுட்டாங்க ஸ்ரீனிவாசன் சார். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களோட. நான் இப்போ எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு மேபி ஒரு 2-3 பசங்க கேட்டாங்க எப்படி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. நான் அவங்களோட சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது மேபி அவங்களும் கிடச்சிடும். அவங்களுக்கும் இனிமேல் அப்ளை பண்ண போகிறாங்க.
பிஎன்பி மூலமாக கிடச்சிருக்கு எங்களுக்கு எக்ஸ்பிரஸ் வேல. ஸோ தேங்க்ஸ் டு எக்ஸ்பிரஸ் இமிகிரேஷன்